வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். விளக்குக்கடை. விளக்குக்கடையிலிருந்து நிறையா அம்பாள் பற்றி, 51 சக்தி பீடங்கள் பற்றி, அது மாதிரி இந்த சாக்த வழிபாடுகளில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய மயிலாடுதுறை ராகவன் ஐயா மூலமாக. இந்த பஞ்சமியில் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்ததுங்க ஐயா. அதை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஆவலாக இருந்தது. அதுக்காக தான் இந்த தடவை நம்ம சந்திச்சதே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த சௌந்தரிய லகரின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். ஸ்ரீமாத்ரே நமஹா. சௌந்தர்ய லஹரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சாக்த கிரந்தம் அப்படின்னே சொல்லலாம். சக்தி உபாசனையினுடைய பெருமையை, ஸ்ரீவித்யா உபாசனையினுடைய பெருமையை விசேஷமா சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தம் தான் சௌந்தர்ய லஹரி. சௌந்தர்ய லஹரி பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாரே ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டுமே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல அர்த்தம் சொல்லும்படியான ஆழமான கருத்துக்கள் நிரம்பி விளங்கக்கூடியதான ஒரு நூல் சௌந்தர்ய லஹரி. இதை கத்துக்கிறதுனால இப்போ நம்ம அபிராமி அந்தாதியில் ஒவ்வொரு நாமாக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இதுல ஒவ்வொரு பாடலுக்கும் இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா. இதை நான் தமிழ்ல, இப்போ எனக்கு ரொம்ப சமஸ்கிருதம் தெரியாது, இது தமிழ்லையும் இருக்கா? கண்டிப்பா. முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்க, முதல் 41 ஸ்லோகமானது முழுக்க மந்திர சாஸ்திரம் தான். ஸ்ரீவித்யோட மந்திர சாஸ்திரம், குண்டலினி யோகம், லலிதா சகஸ்ரநாமாவே அப்படித்தானே உங்களுக்கு. முழுக்க மந்திர சாஸ்திர பரமாகவும் குண்டலினி யோக பரமாகவும் தான் 41 ஸ்லோகங்கள் இருக்கு. 42 100 பரியந்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அம்பாளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமான பூர்ணமான அந்த அழகினுடைய வர்ணனை. அதனால என்ன பிரயோஜனம்? வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். விளக்குக்கடை. விளக்குக்கடையிலிருந்து நிறையா அம்பாள் பற்றி, 51 சக்தி பீடங்கள் பற்றி, அது மாதிரி இந்த சாக்த வழிபாடுகளில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய மயிலாடுதுறை ராகவன் ஐயா மூலமாக. இந்த பஞ்சமியில் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்ததுங்க ஐயா. அதை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஆவலாக இருந்தது. அதுக்காக தான் இந்த தடவை நம்ம சந்திச்சதே அப்படின்னே சொல்லலாம். பஞ்சமியில் இந்த தடவை எப்போதுமே நம்ம ஒரு லலிதா சகஸ்ரநாமம் முழுமையாக பாராயணம் பண்ணுவோம் 3 இடங்கள்லையும். ஆனால் போரூரில் மட்டும் இந்த வாட்டி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் நடந்தது. இங்கே உள்ளே வரும்போது அபிராமி அந்தாதி படிச்சுட்டு இருந்தாங்க. 100 பாட்டுமே பாடினாங்க. அதுக்கப்புறமா அப்படியே நம்மளுடைய பூஜையெல்லாம் முடித்தோம். இந்த வாட்டி எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக நடந்ததுங்க ஐயா. அம்பாள் அவ ஏதோ செல்வ வளத்தை கொடுக்க போகிறவ மாதிரி பணத்தால் கிரீடம், ஜடையாரத்தில் இது காயின் வச்சு, காசுகளால் தங்க காசுகள் மாதிரி வச்சு அவளுக்கு ஜடையாரம், இப்படி எல்லாம் வந்தது. வந்தப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒன்றுமே ஏதோ ஒன்று நமக்கு சொல்ல வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக நம்ம 3வது 6 மணிக்கு காஞ்சிபுரம் போய் உக்காந்த உடனே அன்னைக்கு பாட வர்றதுக்கு ஒரு குரூப் வர்றோன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே உள்ள லதாக்கா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமானவங்க வர லேட் ஆகுது, அப்போ நீங்கள் ஏதாவது பாடுங்க, அமைதியாக இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க பாடினது பார்த்தீங்கன்னா கனகதார ஸ்தோத்திரம். இது எல்லாமே செல்வ வளத்துக்காக தான் வருது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்தோடனே, இல்லை நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி கனகதார ஸ்தோத்திரம் முடிஞ்ச உடனே சௌந்தரிய லகரி அப்படின்னு நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னாங்க. இந்த சௌந்தரிய லகரி அப்படிங்கிறது அவங்க படிக்க தான் எனக்கு அவங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு 20 ஸ்லோகம் மட்டும் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு உண்மையாகவே சௌந்தரிய லகரின்னா என்னன்னே தெரியாது. இது ஒரே ஒரு வரி தெரியும். என்னன்னா, இந்த ஜனனி ஜனனி சாங்ல முதல்ல வர்றது சௌந்தரிய லகரி அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். என்னைய மாதிரி நிறைய பேருக்கு அப்படித்தான் இருக்கலாம். ஸோ அப்படி அவங்க அதை படிக்கும்போது நானுமே கூட உட்காந்து லதாக்கா கூட படிக்கும்போது, நம்ம அபிராமி அந்தாதியில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லுது. இப்போ இந்த 100 பாட்டுமே நம்ம படிக்கலாம். இன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமம் வேண்டாம், டைம் இருக்காதுன்னா அதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100ஐயுமே படித்தாங்க. அப்போ எனக்கு அதிலிருந்து நான் அது அந்த படித்தது, அதை கேட்குறது, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதை பற்றின தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கண்டிப்பா உருவாக்குச்சு. கண்டிப்பா. அப்ப அதுக்கான நபர் நீங்க தான். ஆமாம், ஏன்னா ஆமாம். லலிதா சகஸ்ரநாமமும் படிப்படியா காதுகள்ல விழுந்து அதை கவனிக்க வச்சு உங்ககிட்ட தான் எல்லா நாமத்துக்கான அந்த அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி நீங்க இந்த சௌந்தரிய லகரின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஸ்ரீமாத்ரே நமஹா.
சௌந்தர்ய லஹரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சாக்த கிரந்தம் அப்படின்னே சொல்லலாம். சக்தி உபாசனையினுடைய பெருமையை, ஸ்ரீவித்யா உபாசனையினுடைய பெருமையை விசேஷமா சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தம் தான் சௌந்தர்ய லஹரி. சௌந்தர்ய லஹரி பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாரே, ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டுமே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல அர்த்தம் சொல்லும்படியான ஆழமான கருத்துக்கள் நிரம்பி விளங்கக்கூடியதான ஒரு நூல் சௌந்தர்ய லஹரி. அம்பாள் உபாசனையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா அத்தனை பேருமே அர்த்தத்தை படிக்க வேண்டியது, பாராயணம் பண்ண வேண்டியதான ஒரு நூல் சௌந்தர்ய லஹரி. ஏன்னா சாக்ஷாத் ஆதிசங்கர பகவத் பாதாள் தான் இந்த சௌந்தர்ய லஹரிங்கிற மகா கிரந்தத்தை பண்ணினார். இது சாதாரண ஒரு நூல் கிடையாது. நீங்க சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தமான ஒவ்வொரு பலன் உண்டு அப்படின்னு. ஏன்னாக்க சௌந்தர்ய லஹரியிலே விளங்கக்கூடியதான ஒவ்வொரு அக்ஷரமுமே மந்திரமாக விளங்கக்கூடியது. எப்படி லலிதா சகஸ்ரநாமத்திலே ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு மந்திரம் அப்படின்னு நாம சொல்றோமோ, அது போல சௌந்தர்ய லஹரியினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு மந்திரம் உண்டு, அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு யந்திரம் உண்டு, அந்த ஸ்லோகத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற விதியானது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே தனித்தனியா உண்டு. அதை இத்தனை ஆவர்த்தி பண்ணி 48 நாளைக்கோ அல்லது குறிப்பிட்ட தினங்களுக்கு இத்தனை ஆவர்த்தி பண்ணி அதற்கு அந்த யந்திரங்கள்ல அம்பாள் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி, யந்திரம்னா அதை தங்கத்திலையும் போட்டுக்கலாம், வெள்ளியிலையும் போட்டுக்கலாம், இல்ல பூர்ஜ பத்ரம்னு ஒரு இலை, அந்த இலையில போட்டுக்கலாம், இல்ல பூமியிலையுமே நம்ம அந்த விதிமுறைப்படி வரைஞ்சு அந்த யந்திரத்தில் அம்பாள அந்த ஸ்லோகத்துக்கான ரூபத்தை நம்ம ஆவாகனம் பண்ணி அதை பூஜை பண்ணி ஜபிக்க கூடியதான, அதன் மூலமா அநேக சித்தியை அடைந்த மகான்கள் உண்டு. அப்பேற்பட்டதான ஒரு கிரந்தம் சௌந்தர்ய லஹரி. அதனால அடைய முடியாத விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க மந்திர சாஸ்திரம். சௌந்தர்ய லஹரிங்கிறது ஒரு பாராயண ஸ்துதி அப்படிங்கிறதை தாண்டி அது ஒரு மந்திர சாஸ்திரமாகவும் விளங்குறது. நம்ம பக்தி மார்க்கத்துல இருக்கும் பொழுது அம்பாளை ஆனந்தமா அவளுடைய பெருமையை அனுபவிக்க கூடியதான நம்ம அம்பாள் இப்பேற்பட்டவளா, காமாட்சி இப்படிப்பட்டவளா. ஏன்னா அந்த 100 ஸ்லோகத்துக்கும் எந்த க்ஷேத்திரத்துக்கு பொருந்தும்னு கேட்டா காஞ்சிபுரத்துக்கு தான் பொருந்தது. சௌந்தர்ய லஹரியோட 100 ஸ்லோகத்திற்கும் பொருந்தக்கூடியதான ஒரு தெய்வம் யாருன்னா சாக்ஷாத் காமாட்சி தான். காமாட்சிங்கிற பேரை அந்த ஸ்லோகத்திலே சொல்லல, லலிதான்னு கூட அவர் சொல்லல. அந்த ஸ்லோகத்துக்கான தெய்வம் ஸ்ரீவித்யா லலிதா மகாத்ரிபுர சுந்தரி தான். ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரின்னு சொல்லக்கூடிய அந்த பரதேவத்தை தான் அந்த ஸ்லோகத்திற்கான அதிதேவத்தை, சௌந்தர்ய லஹரிக்கான அதிதேவத்தை. ஆனா அம்பாளுடைய நாமங்கள் எவ்வளவு ரகசியமா இருக்கணுமோ அந்த ரகசியத்தை காப்பதற்காக வேண்டி தேவியினுடைய நாமங்களையே அதுல சொல்லல. லலிதைனோ, திரிபுர சுந்தரினோ, ராஜராஜேஸ்வரினோ, காமகோட்டினோ, காமாட்சினோ, ஸ்ரீவித்யினோ ஒரு இடத்திலே கூட சௌந்தர்ய லஹரியில் ஆச்சாரியால் சொல்லல. அதற்கு பதிலாக கிரிசுதே, ஹிமகிரிசுதே, பார்வதி, பார்வதின்னு தான் சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகம் முழுக்க ஏதோ ஒரு ஸ்லோகத்தை நீங்க எடுத்துட்டு அப்படின்னாக்க துஹினகிரி வம்சத்வஜபடி, பனிமலை அரசனின் மகளே அப்படின்னு தான் மறுபடி நம்ம அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி அவர் அந்த ஸ்துதியில மகளே மகளே, இமயமலையின் மகளே, இமயமலையின் மகளேன்னு தான் திரும்பி திரும்பி அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அந்த பார்வதிங்கிற சம்போதம் தான் அந்த ஸ்லோகத்திலே உண்டு. ஏன்னா அம்பாளுடைய வழிபாடுங்கிறது எப்படி நம்ம உள்ளுக்குள்ள இருந்து பண்ணணுமே தவிர வெறுமன வெளியில நம்ம ஜஸ்ட் ஒரு ஷோக்காக வேண்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆத்மார்த்தமா அவளை ஆராதிக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் அந்த கிரந்தத்தையே நமக்கு விசேஷமா பண்ணினார். ஆனா இந்த காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சியினுடைய சன்னிதானத்திலே சௌந்தர்ய லஹரியை பண்ணினார் அப்படின்னு ஒரு அபிப்பிராயமானது உண்டு. 5 க்ஷேத்திரமானது சௌந்தர்ய லஹரியோட தொடர்புடையதான க்ஷேத்திரங்கள். நீங்க அந்தந்த ஊருக்கு போனேன் அப்படின்னா இந்த இடத்துலதான் சௌந்தர்ய லஹரிய பண்ணினாள் ஆச்சாரியாள். ஆதிசங்கர பகவத் பாதால் ஜகத்குருன்னு அவளுக்கு தான் பேர். ஏன்னா ஆதிசங்கரர் சாட்சா தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்வரூபம். கிட்டத்தட்ட 1800 வருஷங்களுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தியான பரமேஸ்வரனே தான் பிருத்வியிலே ஆதிசங்கரராக சங்கராச்சாரியாளாக ஆவிர்பவிச்சு சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினார், ஷண்மத ஸ்தாபனம் பண்ணினார், அத்வைத்தமே சத்தியம்னு ஸ்தாபனம் பண்ணினார்கிறதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கா இல்லையா. அந்த அத்வைத அனுபூதியை அடைவதுங்கிறது நம்மை போல பாமர மக்களால் அடைவது கஷ்டம். அதற்காக வேண்டித்தான் 6 மதங்களை ஸ்தாபிச்சார். சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம் அப்படின்னு ஷண்மதங்களை ஸ்தாபனம் பண்ணி அதிலே அவருக்கு இஷ்டமான வழிபாடு என்னன்னு கேட்டாக்க சாக்தம் அப்படிங்கிற அம்பாள் உபாசனை. அதனால தான் அவர் செய்திருக்கக்கூடியதான எல்லா ஸ்துதிகளிலேயுமே ஸ்ரீவித்யா
சௌந்தர்யா உபாசனையை சொல்லாத ஸ்தோத்திரமே கிடையாது. இப்போ எல்லா தெய்வங்கள் மேலேயும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். கணேச பஞ்சரத்னம் பண்ணியிருக்கார், சுப்பிரமணிய புஜங்கம் பண்ணியிருக்கார், விஷ்ணு கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம், பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். நிறைய பரமசிவன் மேல நிறைய சிவானந்த லஹரி, சிவன் ஸ்ரீசைலத்துல மல்லிகார்ஜுனர் மேல சிவானந்த லஹரி பண்ணியிருக்கார். இதுல எல்லாம் அந்தந்த தேவதையோட உபாசனா மார்க்கத்தை அவர் சொல்லவே இல்லை. கணபதி உபாசனையோ குமாரோபாசனையோ இல்ல பரமசிவனுடைய உபாசனையோ சொல்லல. ஆனா அவர் செய்திருக்கக்கூடியதான எல்லா அம்பாள் ஸ்தோத்திரங்கள்லையும் அம்பாள் உபாசனைய பத்தி சொல்லாத ஸ்தோத்திரமே கிடையாது. அப்போ அவர் ஆத்மார்த்தமா எந்த தெய்வத்தை உபாசிச்சார்னு கேட்டாக்க அம்பாளைத்தான் உபாசனை பண்ணினார். அதனுடைய மணி மகுடம் தான் சௌந்தரிய லஹரி. அவர் செய்திருக்கக்கூடிய மீனாட்சி பஞ்சரத்னம் பண்ணியிருக்கார், மீனாட்சி அஷ்டகம் பண்ணியிருக்கார், பிரமராம்பாஷ்டகம் பண்ணியிருக்கார், சாரதா புஜங்கம் பண்ணியிருக்கார். அது மாதிரி காளி மேல விசேஷமான ஸ்துதி பண்ணியிருக்கார், அபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம் தட்சிண காளிகா மேல பண்ணியிருக்கார், பவானி புஜங்கம் பண்ணியிருக்கார், தேவி புஜங்கம் பண்ணியிருக்கார், லலிதா திரிஷதிக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அப்படி நிறைய கிரந்தங்கள் அம்பாள் மேல பண்ணினாலும் கூட இவர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு மணி மகுடம்னு சொல்லணும்னு சொன்னாக்க சாட்சாத் சௌந்தரிய லஹரி. அந்த கிரந்தத்தினால் அடைய முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த லோகத்துல கிடையாது. அதை பாராயணம் பண்ணினாக்க அம்பாளாவே ஆயிடலாங்கிறது அதனுடைய பலன். ஏன்னா அது சாதாரணமா ஒரு பேச்சுக்காக வேண்டி சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. சௌந்தரிய லஹரி பாராயணமானது கடைசியில ஒரு ஸ்லோகம் வர்றது வழக்கத்துல அந்த ஸ்லோகம் இல்ல. அதுக்கு ஒரு சில பேர் மாத்திரம்தான் அதற்கு அர்த்தம் பண்ணியிருக்கா. இந்த சௌந்தரிய லஹரிய பாராயணம் பண்ண பண்ண அவனுக்கு பவானியனுடைய ரூபமானது ஏற்பட்டு போயிடுறது. பரமேஸ்வரனுக்கு சந்தேகம் வந்துடுறதுதான், யாரு நம்முடைய பத்னி, யாரு இவனா, இங்க இருக்கிறது 2 பேர் 3 பேர் ஒரே மாதிரி எல்லோரும் இருக்காளே, இதுல நம்முடைய பத்னி யாரு, பவானி யாரு, அம்பாள் யாருன்னு பரமசிவனுக்கே சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு தேவியினுடைய ஸ்வரூபம் நமக்கு வந்துடுறது அப்படின்னு சொன்னாக்க இதற்கு மேல இந்த கிரந்தத்தினுடையதான ஒரு பெருமையை நம்ம சொல்லவே முடியாது. அப்பேற்பட்டதான ஒரு கிரந்தம் அந்த சௌந்தரிய லஹரி. அதே போல 5 க்ஷேத்திரம் சௌந்தரிய லஹரியினுடைய சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரம் உண்டு. சிதம்பரத்திலே சிவகாம சுந்தரி, காஞ்சிபுரத்திலே காமாட்சி, கொல்லூர் மூகாம்பிகை, ஸ்ரீசைலம் பிரமராம்பிகை, இதை தவிர மானசரோவர். இந்த 5 க்ஷேத்திரமானது சௌந்தரிய லஹரியோடு தொடர்புடைய க்ஷேத்திரம். இந்த 5 இடங்களிலேயும் ஆச்சாரியால் சௌந்தரிய லஹரியை பண்ணினாள் அப்படிங்கிறது அந்தந்த தேசாச்சாரத்திலே விளங்கக்கூடிய மக்களுடையதான ஒரு அபிப்பிராயம். இதுல இதுதான் சரி இதுதான் தப்புங்கிறது இல்லை. இந்த 5 அம்பாளையுமே சௌந்தரிய லஹரி சொல்றது. நமக்கு மானசரோவர்ல கைலாசத்திலே பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு மானசரோவர்ல வந்துதான் அந்த ஆச்சாரியால் சௌந்தரிய லஹரிய பூர்த்தி பண்ணினார் அப்படிங்கிறது. மானசரோவர்ல விஸ்வகாமா பகவதின்னு பேர் அம்பாளுக்கு. இப்போ ஆலயம் கிடையாது, அந்த ஏரியே தேவியோட ஸ்வரூபம் தான். மானசரோவரே பார்வதி ஸ்வரூபம் தானே. 2வது ஸ்ரீசைலத்திலே பிரமராம்பிகா. ஸ்ரீசைல க்ஷேத்திரத்துல மல்லிகார்ஜுனர் மேல சிவானந்த லஹரியை பண்ணினர், ஆச்சாரியால் பண்ணினர். அப்போ அம்பாள் கேட்டாளா, சுவாமி மேல மாத்திரம் இல்லையே, என் மேல நீ பண்ண வேண்டாமான்னு அம்பாள் கேட்டாளா. அப்போ அங்க விளங்கக்கூடிய சாட்சாத் லலிதா மகா திரிபுர சுந்தரியான பிரமராம்பிகை மேல சௌந்தரிய லஹரிங்கிற கிரந்தத்தை ஆச்சாரியால் பண்ணினா அப்படிங்கிற அந்த ஒரு அபிப்பிராயமானது உண்டு. கொல்லூரிலே விளங்கக்கூடிய மூகாம்பிகா சந்நிதியில தான் முதல்ல ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையை ஆச்சாரியால் பண்ணினது. ஏன்னா காஞ்சிபுரம், திருவானைக்கா, ராமேஸ்வரம் நிறைய க்ஷேத்திரங்கள்ல ஆச்சாரியால் பண்ணினதெல்லாம் பின்னாடிதான். ஆனா முதல்ல எந்த க்ஷேத்திரத்தில் பகவத் பாதாள் ஸ்ரீசக்கர யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணினா கொல்லூர் மூகாம்பிகா சந்நிதியில தான் பண்ணினாங்கிறது அபிப்பிராய பேதம் உண்டு. அப்போ ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையை மூகாம்பிகைக்கு பண்ணிட்டு அந்த க்ஷேத்திரத்துல தான் சௌந்தரிய லஹரிய மூகாம்பிகை மேலதான் பண்ணினார் அப்படின்னு ஒரு அபிப்பிராயமானது உண்டு. அதே போல சிதம்பரத்துல கேட்டேன் அப்படின்னாக்க சிவகாம சுந்தரியினுடைய சன்னிதானத்திலே தான். ஏன்னா சிவகாம சுந்தரி பிரத்யக்ஷ லலிதா மகா திரிபுர சுந்தரி. அவள் ஸ்வரூபத்திற்கு மேல வேற ஸ்வரூபம் இல்லை. காமாட்சியாவது 2 காலை இறுக்கி மடிச்சுட்டு உட்காண்டிருக்கா, அவ இறங்கி வரணும். சிவகாம சுந்தரி நின்றுட்டே இருக்கா, கூப்பிட்ட உடனே ஓடி அனுகிரகம் பண்ணறதுக்காக வேண்டி. காஞ்சிபுரத்துல இருக்கிற காமேஸ்வரி தான் சிதம்பரத்துல சிவகாமேஸ்வரியா இருக்கா. 2 பேரும் ஒண்ணுதான். ஏன்னா காஞ்சிபுரத்தினுடைய ஆலய அமைப்பும் சிவகாமியினுடைய ஆலய அமைப்பும் ஒரே போல இருக்கும். 2 க்ஷேத்திரத்தினுடைய கோவில் அமைப்பும் இந்த சில்ப சாஸ்திரம் தெரிஞ்சவாளை கேட்டெல்லாம் சொல்லுவா, காமாட்சி அம்மன் கோவில் அமைப்பு எப்படி இருக்கோ அது போலத்தான் சிதம்பரத்துல சிவகாமி அம்மன் கோவில் அமைப்பு இருக்கு. 2 க்ஷேத்திரத்துல இருக்கிறது ஒரே அம்பாள் தான். இவள் யோகத்துல இருக்கா. அந்த பரதேவத்தை பக்த ஜனங்கள் கூப்பிட்ட உடனே அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக
சிதம்பரத்துல இருக்கா. சிதம்பரத்துல தான் ஆச்சாரியால் சௌந்தர்ய லஹரியை பண்ணினார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமானது உண்டு. அது போல பார்த்தோம் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். அந்த காஞ்சி அந்த சௌந்தர்ய லஹரியோட அந்த ஸ்லோகத்தினுடைய சொல்லக்கூடிய அம்பாளுடைய ஸ்வரூபமானது பிரத்யக்ஷமா இருக்கிற க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் தான். வனத் காஞ்சிதாமா, காஞ்சிதாமா, காஞ்சி மேகலை. அதாவது அந்த இடத்துல காஞ்சி தான் இடுப்புல தரிக்கிற மேகலைன்னு அர்த்தம். ஆனா ஊரு பேரும் காஞ்சி தானே. அப்போ அந்த காஞ்சிங்கிற நாமாவை சொல்லி காமாட்சியத்தான் சொல்றாருன்னு அர்த்தம் பண்ணும்படியா கரிகளவ கும்பஸ்தரணதா பரீட்சீனா மத்தியே பரணத சரத் சந்திரபதனா தனுர்பானான் பாஷம் ஸ்ருணுமபி ததானா கரதலை புரஸ்தாதாஸ்தானஹா புறமதிது ராகோ புருஷிகா அப்படின்னு அந்த ரூபமானது காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. பாஷாங்குஷம் கரும்புவில் புஷ்பபானத்தோட பரமேஸ்வரன் நான் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா, அந்த நான் அவ நினைக்கிறதுக்கு காரணம் யாருன்னா காமாட்சி. அந்த ரூபத்தில் அம்பாள் எங்க இருக்கா? காஞ்சிபுரத்துல இருக்கா. அதனால காஞ்சிபுரத்திலே தான் அந்த 100 ஸ்லோகங்களையும் பண்ணினார் அப்படின்னு ஒவ்வொரு தேசாச்சாரத்தின்படி ஒவ்வொரு அபிப்பிராய பேதமானது உண்டு. ஆனா ஆசேது ஹிமாச்சலத்திலே விளங்கக்கூடிய சமஸ்த தேவி க்ஷேத்திரங்கள்லையும் இந்த சௌந்தர்ய லஹரியை பாராயணம் பண்ணலாம். ஏன்னா அம்பாளுடைய விவித ரூபங்களை சொல்லி, அவள் பராக்கிரமங்களை சொல்லி, அவள் பெருமையை சொல்லி, அந்த ஸ்ரீவித்யா உபாசனையினுடைய மகிமையை பூர்ணமா சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தமாக இந்த சௌந்தர்ய லஹரியானது விளங்குறது. காமாட்சி. இவ்வளவு விஷயங்கள் இன்னும் நம்ம ஒவ்வொரு பாட்டையும் பார்க்கும்போது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அம்பாளுடைய அழக வர்ணிக்கக்கூடிய ஆமா, விஷயம் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்மளுக்கு இன்னைக்கு எப்போதுமே சந்தேகங்களோ அந்த எண்ணங்களோ எனக்காக மட்டும் இல்லாம இதை பார்க்கக்கூடிய இதை தேடக்கூடிய மக்களுக்காகவும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் எனக்கு இன்னுமே ஜாஸ்தி ஆகுது. இதை கத்துக்கிறதுனால இப்போ நம்ம அபிராமி அந்தாதியில ஒவ்வொரு நாமாக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இதுல ஒவ்வொரு பாடலுக்கும் இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா. இதை நான் தமிழ்ல இப்போ எனக்கு ரொம்ப சமஸ்கிருதம் தெரியாது, இது தமிழ்லையும் இருக்கா? கண்டிப்பா. முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்க முதல் 41 ஸ்லோகமானது முழுக்க மந்திர சாஸ்திரம் தான். ஸ்ரீவித்யோட மந்திர சாஸ்திரம், குண்டலினி யோகம், லலிதா சகஸ்ரநாமாவே அப்படித்தானே உங்களுக்கு. முழுக்க முழுக்க மந்திர சாஸ்திர பரமாகவும் குண்டலினி யோக பரமாகவும் தான் 41 ஸ்லோகங்கள் இருக்கு. 42 100 பரியந்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அம்பாளுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்குமான பூர்ணமான அந்த அழகினுடைய வர்ணனை. அதனால என்ன பிரயோஜனம்? சில பேர் கேட்பா, இப்போ அம்பாளுடையதானே இப்போ கண் இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, வாய் இப்படி இருக்குங்கிறதெல்லாம் வர்ணிக்கிறாளே, இது என்ன ஒரு கவிதா ரசத்திலே ஒரு 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 காவியத்தினுடைய நாயகியை வர்ணிக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ஷேக்ஸ்பியர் மாதிரி எல்லாம் அந்த காலத்திலே பண்ணின அவர்களுடைய அந்த காவியங்கள்ல எல்லாம் அப்படி அந்த வர்ணனைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி தானே இங்க என்ன அம்பாளுடைய நேத்திரங்கள் இப்படி இருக்குன்னா அது வெறும் வர்ணனை கிடையாது. ஒவ்வொரு இடத்திலேயும் தேவியினுடையதான ஸ்வரூபத்தை சொல்லி அந்தந்த அங்கங்களை சரணாகதி பண்ணும் பொழுது, அம்மா உன்னுடைய நேத்திரங்களை சரணாகதி பண்ணினாக்க ஒண்ணுமே வேண்டாம், கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற திரிவேணி சங்கமத்துல ஸ்நானம் பண்ணினா என்ன பலனோ, ஒரு சிவன் கோவில்ல இருக்கிற அம்பாளை போய் தரிசனம் பண்ணினா அந்த பலன் கிடைக்கிறது. நம்ம திரிவேணி சங்கமத்தை தேடி போக வேண்டாம். ஏன்னா அவளோட கண்ணிலேயே கங்கை யமுனை சரஸ்வதிங்கிற 3 நதிகளுடைய, சோனபத்ராங்கிற 3 நதிகளுடைய சங்கம நிகழறதான். எப்படி வர்ணிக்கிறான்னா அம்பாள் கண்ணிலே வெளுப்பு, வெள்ளை, கருப்பு, சிகப்பு. சிகப்பு நரம்பு, கருப்பு அந்த கருவிழி, வெண்படலமானது இருக்கு இல்லையா, அந்த வெள்ளையா இருக்கிறது கங்கை, கருப்பா இருக்கிறது யமுனை, சிகப்பா இருக்கிறது சோனபத்ராங்கிற நதி. அப்போ அம்மா 3 நதிகளுடைய சங்கமமும் உன் நேத்திரங்கள்லயே இருக்கு. எதற்காக திரிவேணி சங்கமத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணணும்? உன் கருணா கட்டாட்சமானது மேல பட்டுடுத்துனாலே சமஸ்த பாபங்களும் அழிஞ்சு போயிடாதா? ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இப்படிதான் சொல்றான். வெறுமன ஒரு அழகினுடைய வர்ணனை, அழகின் அலைன்னு மாத்திரம் அதை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க அவள் பராக்கிரமத்தை சொல்லியிருக்கார். எப்பேற்பட்டவோ அந்த காமாட்சி, எப்பேற்பட்டவோ லலிதா பரமேஸ்வரி, எப்பேற்பட்டவோ ராஜராஜேஸ்வரியோட மகிமை என்னங்கிறத ஒவ்வொரு இடங்கள்லயும் சொல்லியிருக்கார். திரயானாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே. அம்மா உன் கண்ணுல இருந்து சத்வகுணம், உன் கண்ணுல 3 நிறங்கள் இருக்கு, வெளுப்பு, கருப்பு, சிகப்பு. அது 3 குணங்களை குறிக்கிறது. சத்வம், ரஜஸ், தமசுங்கிற 3 சத்வகுணத்திலிருந்து மகாவிஷ்ணு, ரஜோகுணத்திலிருந்து பிரம்மா,
தமோ குணத்திலிருந்து ருத்ரன், இவா 3 பேரு உன் நேத்திரங்கள்ல விளங்கக்கூடியதான 3 நிறங்கள்ல இருந்து உற்பவிச்சு வந்தா. மும்மூர்த்திகளையும் ஈன்றவள் நீ அப்படின்னு எல்லாம் அந்த வர்ணனைங்கிறது வெறும் அழகினுடைய வர்ணனையாக மட்டும் அல்லாமல் அவள் கருணையை, அவள் பெருமையை, அவள் பராக்கிரமத்தை சொல்லக்கூடியதான ஒரு விசேஷமாக விளங்குறதுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமானது. அது மட்டும் அல்லாமல் லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடையதான ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு மகாவித்யை. அவ கண்ணு ஒரு மகாவித்யை, மூக்கு ஒரு மகாவித்யை, காளி, தாரா, சுந்தரி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமா, பகலா, மாதங்கி, கமலானெல்லாம் சொல்றோம் இல்லை, 10 மகாவித்யைகள். 10 பேரும் காமாட்சியினுடைய ஒவ்வொரு அங்கங்களவா. கழுத்து வந்து காளி. அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கத்திலேயும் ஒவ்வொரு மகாவித்யைகள் இருக்கிறதுனாலே அந்தந்த அங்க வர்ணனா ஸ்லோகங்களை நம்ம படிக்கும் பொழுது அந்த மகாவித்யை பூஜிச்ச பலனும் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது மகான்களுடைய அபிப்பிராயம். அதனால சௌந்தரிய லஹரிங்கிறது நம்ம அதனுடைய மகிமையை வந்து இவ்வளவும் சொல்ல முடியாது. சமஸ்கிருதம் தெரியாதவா என்ன பண்ணுறதுன்னு நீங்க கேட்டது இல்லையா? தமிழிலே ரொம்ப அழகா பண்ணியிருக்கா. யாரு பண்ணியிருக்கான்னு கேட்டாக்க, அதாவது ரொம்ப தூய்மையான தமிழ்லையும் சங்கத்தமிழ்லையும் இருக்கு. அதாவது அந்த அந்த சங்கத்தமிழில் சொல்லப்பட்ட வார்த்தைகளோடையும் இருக்கு. எளிமையான தமிழ்லையும் சௌந்தரிய லஹரி இருக்கு. 2 பேர் பண்ணியிருக்கா. வீரை கவிராக பண்டிதர். நம்ம வாராகி மாலை பார்க்கிறோம், அது அவர் தான் பண்ணினார். தமிழிலே சாக்தபரமான நூல்களை கொடுத்த தந்தை தமையன் 2 பேர். வீரை கவிராக பண்டிதர், வீரை அம்பிகாபதி. இவா 2 பேருமே அங்க மானாமதுரைக்கு பக்கத்திலே விளங்கக்கூடியதான கிராமத்திலே சங்கத்தமிழை சேர்ந்த அந்த அந்த புலவர்கள். அவ என்ன பண்ணினான்னு கேட்டா, சக்தியினுடைய உபாசனையை, தேவி உபாசனையை எல்லா இடங்கள்லையும் பரப்பணுங்கிறதுக்காக வேண்டி தமிழிலே நிறைய நூல்கள் பண்ணினா. வாராகி மாலை, திரிபுரை மாலை, திரிபுரை மனோன்மணி மாலை, ஆனந்த மாலை, பராபரை மாலைன்னு அம்பாளுடைய வைபவத்தை சொல்லி அவள்தான் பரபிரம்மஸ்வரூபம், சச்சிதானந்த ரூபம், அவளுக்கு மேல வேற ஒண்ணு இல்லே அப்படிங்கும்படியாக நூல்களை நிறைய அவர்கள் பண்ணினார்கள். அதிலே சௌந்தரிய லஹரியை பரமசிவனுடைய ஆக்ஞையினாலே வீரை கவிராக பண்டிதர் தமிழிலே மொழிபெயர்த்தார் அப்படிங்கும்படியா உண்டு. அதை பாராயணம் செய்யலாம். அந்த சௌந்தரிய லஹரியை தமிழிலேயே உண்டு. அந்த சௌந்தரிய லஹரியை பாராயணம் தமிழிலே பாராயணம் பண்ணினாலும் பூர்ணமான பலன் உண்டு. ஏன்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, வடமொழியில பாராயணம் பண்ணினாக்க எப்படிப்பட்ட பலன் உண்டோ. ஏன்னா கவிராக பண்டிதர் சாதாரணப்பட்டவர் இல்லை, அவர் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர். அந்த காரணத்தினாலே இப்ப நான் பண்ணினேன்னா அதுல பாராயணம் வந்துடுத்து இங்க யோஜனை பண்ணலாம், இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஆனா அவர் மகாத்மா, அவருடைய வாக்கிற்கு அம்பாளை ஆகர்ஷிக்க கூடிய சக்தியானது உண்டு. அப்போ அவர் பண்ணின செய்யுளை தாராளமாக பாராயணம் பண்ணலாம். அதே போல மயிலாப்பூரிலே காமாட்சி தாசர் அப்படின்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவர் காமாட்சி திருப்புகழ் பண்ணியிருக்கார். அம்பாள் மேலேயே, காமாட்சி அம்மன் மேல திருப்புகழ் ரொம்ப நல்லா இருக்கும். அம்பாள் பத்தி ரொம்ப விசேஷமா சொல்லி அவர் சௌந்தரிய லஹரிய ரொம்ப எளிமையான தமிழில எல்லோருக்கும் புரியும்படியாக, சக்தியோடு சிவன் சேர்ந்து உலகை ஈன்றனன், சக்தியின்றி சிவன் சற்றும் அசைவனோ, அத்தன் அரி அயன் போற்றும் என் தாயுனை, பக்தியுடன் ஏத்த முற்புண்ணியம் வேண்டுமே. இதான் சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்துங்கிற ஸ்லோகம். அதே போல வரமும் அபயமும் வானவர் தங்கள் கரமுத்திரை கொண்டு காட்டுவர் அன்றியே, சரணங்களால் அவை தந்தருள் உன்றன் கருணைக்கு ஈடுண்டோ காஞ்சி காமாட்சியே, பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகனக, அந்த ஸ்லோகத்திற்கு. அதே மாதிரி காட்டிலும் நாட்டிலும் காயும் மதியே போல் தேட்டமில்லாதீன சேயனை உன் கண்ணின் நாட்டத்தில் ஆழ்த்தியே நலமுன் தந்திட்டால் உன் மேட்டிமை குன்றுமோ மீனாட்சி அம்மையே அப்படின்னு அவ்வளவு நல்லா இருக்கும். ஒவ்வொரு செய்யுளுமே பார்த்தோம்னா, சந்திரன் வந்து காட்டிலையும் நாட்டிலையும் ஒன்னாதானே அமுத கிரணங்களை பொழியறான். அதனால சந்திரனுக்கு ஏதான பாதிப்பு வந்துருத்தா? இல்லையே. அது மாதிரி அம்மா நீ வந்து பெரிய பெரிய ஞானிகளுக்கும் அவ அந்த மாதிரி யோகிகளுக்கும் கருணா கட்டாட்சத்தை காமிச்சாலும் என் போல தீனன் மேல எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் தீனன் தான், என் மேல உன் கருணை கண் பார்வைய பார்த்தாலும் நீ குறைஞ்சு போயிடுவியா மீனாட்சி அப்படின்னு கேட்கிறார் அம்பாளை பார்த்து. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அழகா காமாட்சி அம்மன் மேல அந்த காமாட்சி தாசர் பண்ணின சௌந்தரிய லஹரி ரொம்ப விசேஷமா இருக்கும். அதனாலே தாராளமாக வடமொழியிலே விளங்கக்கூடிய நூலையும் பாராயணம் பண்ணலாம்.
தமிழிலே விளங்கக்கூடிய நூலை அனுபவிச்சு பாராயணம் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு செய்யுளும் பார்த்தருள் எந்தாள் பவானி நீ என்பவர் ஆர்த்திகள் தீர்த்திட்டும் இந்திரன் மாலையன் நேர்த்தியுடன் வேண்டும் சாயுஜ்ய மீந்தருள் கீர்த்தி மிகும் தேவி நீ ஸ்ரீ சக்கரவாசியே அப்படிங்கிறார். அதெல்லாம் நம்ம தமிழிலே அனுபவிக்க முடியும். அதை அனுபவிச்சு பண்ணும் பொழுது நமக்கு அது ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்தத்திற்கு நம்ம ஈடு இணை சொல்ல முடியாது. தாராளமாக தமிழிலேயும் நம்ம சௌந்தரிய லகரியை பாராயணம் பண்ணி அம்பிகையினுடைய கருணையை அடையலாம். காமாட்சி அத்தனை ஆனந்தமா இருக்கு. கடவுள் அம்பாள் நமக்கு என்ன மாதிரி எல்லாம் உணர்த்தி கொண்டு வரா. படத்துல வர்ற மாதிரி மேஜிக் மாதிரி நடக்காது. உன் காதுல விழ வைக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் இங்க சௌந்தரிய லகரி படிச்சிருக்காங்க. அது சௌந்தரிய லகரி அப்படிதான் தோணுச்சு. ஆனா அந்த காஞ்சிபுரத்துல பாடும்போது அந்த சூழ்நிலைகளை நான் அதை கவனிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை இன்னுமே ஆழமா கொடுத்து இதை கவனி, இதை பாரு, இதை கேளேன்னு சொல்ற மாதிரி இருந்து அதை தமிழ்ல நீங்க சொல்லும் போது உடம்பெல்லாம் சிரிக்குது. நான் கூட இப்ப நம்ம பேச ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள இருந்த எண்ணம் என்னன்னா, நீங்க சமஸ்கிருதத்துல எங்களுக்கு சொல்லி கொடுங்களேன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ எங்களுக்கு நீங்க தமிழ்ல இந்த சௌந்தரிய லகரிய நீங்க எப்படி நம்ம லலிதா சகஸ்ரநாமம் கிளாஸஸ் போகுதோ அதே மாதிரி நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்கிறேன். வீரை கவிராயர் பாடினதா இருக்கட்டும், இந்த காமாட்சி தாசர் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, அம்பாள் இதை ஆஷாட நவராத்திரியோடய உணர்த்திட்டா. காமாட்சி ஒரு குரூப் வந்தாங்க, அவங்க காமாட்சி திருப்புகள் தான் படிச்சாங்க. அப்ப அந்த புக்கை கையில கொடுத்து நீங்க இதை பாருங்கன்னு கொடுத்தாங்க. அப்ப அதுல உள்ள போட்டோ கூட என்கிட்ட இருக்கும். அந்த காமாட்சி திருப்புகள் கையில வச்சு நான் பார்த்தேன். ஓ, காமாட்சிக்கு திருப்புகள் இருக்கா அப்படின்னுட்டு. எப்படி முருகருக்கு ஆரத்திக்கு ஒண்ணு இருக்கு, ஒவ்வொரு பலன் இருக்கோ அதே மாதிரி காமாட்சிக்கு இருக்குன்னு இப்படியும் ஒரு நூல் இருக்குன்றத ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு கேட்டுக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க அதை அவரே அதுவும் அப்படி கேட்கும் போதே சிலிர்க்கிற அளவுக்கு நீங்க அந்த சமஸ்கிருதத்தையும் சொல்லி இதை சொல்லும் போது நீங்க இதை ரொம்ப ஈஸியா எங்க கூட கனெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. இது நம்ம இங்க உள்ள வரும்போது வரைக்கும் கூட இந்த டாபிக் நம்ம பேச போறோம் அப்படின்னோ இதை பத்தின எண்ணங்களோ நமக்குள்ள இல்லை. நான் அதை கேட்டேன், அனுபவிச்ச உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சது உண்மை. ஆனா அதை இந்த மாயை உலகம் நம்மளுடைய வேலைகள்ல மறந்திருந்தாலும் இங்க உட்கார்ந்த உடனே அதை ஞாபகப்படுத்தி அதை கேட்க வச்சவ. உண்மைதான் உண்மைதான். இந்த சௌந்தரிய லகரி வகுப்புகள் ரொம்ப சீக்கிரமா நம்ம ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் தொடர்ந்து பணிகள் இருந்துகிட்டே தான் இருக்குன்னா கூட அதுக்கு நீங்களுமே எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும்னு. ஏன்னா இந்த கலிகாலத்துல இப்ப ஆன்மீகம்ன்றது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஜோதிடம் ஆன்மீகம் ஆயிடுச்சு, இப்போல்லாம் பரிகாரம் ஆன்மீகம் ஆயிடுச்சு. அந்த ஆன்மீக நூல்கள் ஆழமா நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய குருமார்கள் இயற்றியதை வெளிக்கொண்டு வந்தோ அதை பத்தி பேசுறதுக்கோ யாருமே இல்லை. நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும், இந்த ராசி பலன் என்ன, இதை பேசுறது ஆன்மீகம்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த தேவைக்கு அந்நேரம் என் பசி தீர்ந்தா போதுன்னு 2 தோசையை ஊத்தி சாப்பிட்ற மாதிரி அந்நேரத்துக்கு மக்கள் பரிகாரத்தை தேடி ஓடுறாங்களே தவிர ஆழமா ஒரு புதையலே இருக்குன்றத அம்பாள் தான் எடுத்து கொடுக்குறா. எனக்கெல்லாம் உண்மையாவே சொன்ன மாதிரி இந்த ஞானம் இந்த அறிவு கிடையாது. இது இந்த எண்ணங்கள் ஒரு அறிவே இந்த ஞானமே இல்லாத ஒருத்திக்கு தோண வச்சு அதை உங்ககிட்ட கேட்க வச்சு இனிமேல் இந்த சௌந்தரிய லகரி தமிழ்ல நம்ம அத்தனை 1000 பேர் தெரிஞ்சுக்க போறோம், கத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோட இந்த பதிவை நாங்க நிறைவு பண்றோம். இது விரைவில் நடக்கணுங்க ஐயா. அம்பாள் அனுகிரகம் அவசியம். அம்பாள் உங்க மூலமா சொல்லியிருக்கா, கண்டிப்பா அதை அவளே நடத்தி கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா. நம்ம கூட லலிதா சகஸ்ரநாமம் கிளாஸஸ் முடிய விட்டு நம்ம யோசிச்சோம் அடுத்து என்ன பண்ணணும்னு. ஆனா அவ எடுத்து கொடுத்திருக்கா பாருங்க. கண்டிப்பா அம்பாளுடைய அனுகிரகம். ஆமா, இதுதான். ஆனா இது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த முனிவருக்கு நடந்தது, இந்த மகானுக்கு நடந்ததுன்னு சொன்னா ஒத்துக்கிற உலகம் இன்னைக்கு சாக்த வழிபாடுக்கு உங்களை அனுப்பியிருக்குன்னு என்னை திரும்ப திரும்ப ஏன் சொல்ல வைக்கிறா அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் அம்பாள் வழிபாடு அவசியம்தான். ஏன்னா
நீங்க நம்மளோட இயல்பு வாழ்க்கையிலேயே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பா கூட ஒரு கட்டத்துல அமைதியாகி உட்கார்ந்துருவாரு. ஆமா, அவர்தான் தாம் தும்னு ஓடியிருப்பாரு. எல்லாமே இருந்திருக்கும். ஆனா, இந்த அம்மாக்கள் காலம் ஆமா, முழுக்க ஆமா. தன்னுடைய ஆயுள் இருக்கிற வரைக்கும் நமக்காக ஓடுவாங்க. நம்மள கண்டிப்பா. பத்தின சிந்தனைகள் இருக்கும். இந்த தாய் வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியமான வழிபாடு. இந்த வழிபாட்டுக்குள்ள எல்லாரும் ஏன்னா இது வந்து சென்டர் பாயிண்ட். ஆமா, அம்பாள் வழிபாடுன்றது சென்டர் பாயிண்ட். இத நம்ம அவள வழிபடும்போது, அவளுடைய அண்ணன வழிபடுவோம், அவளுடைய கணவர வழிபடுவோம், அவருடைய பிள்ளைகள வழிபடுவோம். இப்படித்தான் அத்தனைக்கும் ஆதாரமா இருக்குன்றத அபிராமி அந்தாதியிலயும் கண்டிப்பா, சொல்லியிருப்பாரு கண்டிப்பா. அபிராமி பட்டர். காமாட்சி. இது இன்னைக்கு நிகழ்காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு சாக்த வழிபாட இவ்வளவு ஆழமா சொல்லக்கூடிய ஒரு அற்புத ஒரு மனிதர நம்மளுக்கு அம்பாள் காமாட்சி. அம்பாள் குடுத்திருக்கா. அனுகிரகம். எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்கய்யா. தொடர்ந்து இந்த பணி நம்ம சேர்ந்து காமாட்சி. செய்யணும் அப்படின்னு பெரிய வேண்டிக்கிறேன். பாக்கியம், பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம்மா. காமாட்சி. ஸ்ரீ மாத்ரே நமः. நமஸ்காரம். நமஸ்காரம்.